ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா, மாங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கு. மாங்காய் சம்மந்தி இன்னொரு நாளைக்கு நல்லா கேரளா ஸ்டைலில் செஞ்சு காமிக்கலாம். இன்றைக்கி மாங்காய் சட்னி மட்டும் அரைச்சிருக்கு. குருமா, தயிர், சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு. பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கு, உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கு. தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், தக்காளி இது பண்ணி வச்சுருக்கு. தேங்காய், சோம்பு அரைச்சி வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தாளித்து விட்டுறலாம். இது தேங்காயும் சோம்பு அரைச்சி வச்சுருக்கு குருமாவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ தாளிச்சுக்கலாம். கடுகு, ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு தாளித்து விட்டுறலாம். வெடிக்கட்டும். வெங்காயம் தாங்க வெடிச்சோடனே வெங்காயம் போட்டு வதக்கலாம். இன்றைக்கி சிம்பிளான சாப்பாடு தான். கடுகெல்லாம் பொரிச்சிச்சு. வெங்காயத்தை வெங்காயம் வதக்கணும். தக்காளி போட்டு தாளிச்சு விட்டுறலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறது கொஞ்சம் கல் போட்டுக்கலாம். இது பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாவை சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்னொரு நாளைக்கு ஒயிட் குருமா வச்சு காமிக்கிறேன், வெள்ளை சுண்டலில். அது நல்லாயிருக்கும். அது குஸ்கா சாப்பாடு, பிரியாணி, நெய் சோறு, அதுக்கு அது நல்லாயிருக்கும். இது சாப்பாட்டுக்கு சப்பாத்தி, தோசை, இட்லி இதுக்கு இது நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. பட்டாணியை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா, சிக்கன் மசாலா அதில் கொஞ்சம் போட்டுட்டு, கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. வீட்டில் அரைக்கலைன்னா புளிக்குழம்பு போடுறோம்ல, அந்த பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். தேங்காய், சோம்பு அரைச்சி வச்சுருக்கு. இதில் வேறு ஒன்றும் போடல, தேங்காயும் சோம்பு தான் போட்டிருக்கு. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கங்க. ரொம்ப கெட்டியாக வேணுன்னா அளவாக ஊற்றிக்கோங்க. தண்ணியாக வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. அவ்வளோ உப்பு போட்டு கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், காமிக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் இன்றைக்கி. இதில் வந்து மாங்காய், தேங்காய், வெள்ளைப்பூடு, வரமிளகா, உப்பு, கருவேப்பில் போட்டு அரைச்சிருக்கேன். நாளான்னைக்கு மாங்காய் சம்மந்தி வந்து கேரளா ஸ்டைலில் செஞ்சு காமிக்கலாம். இன்றைக்கி சட்னி தான் அரைச்சேன். இந்த சட்னி அரைச்சி வச்சுருக்கோம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா, சாப்பாடு, தயிர், மாங்காய் சட்னி இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஸ்பெஷல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொதிச்சிருச்சு. இன்றைக்கி பட்டாணி உருளைக்கிழங்கு தான் குருமா. நல்லா வந்து சக்தி சிக்கன் மசாலா போடுங்க. நல்லா வந்து கோழி குருமா மாதிரியே இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு, சாப்பாட்டுக்கு, தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மாங்காய் சட்னி இதுக்கு நல்ல காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இது குருமானால அது புளிப்பாக இருக்கிறதுனால அது மாங்காய் சட்னி அரைச்சிருக்கோம். அது நல்ல காம்பினேஷன் இதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வீட்டு சாப்பாடு இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா, மாங்காய் சட்னி, சாப்பாடு, தயிர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. உன்னை கண்டு நான் சொக்கி நிற்கிறேன், உன்னை கண்டு நான் சொக்கி நிற்கிறேன், கண்ணுக்குள்ளே தான் தண்ணி வைக்கிறேன், சொல்லாமத்தான் சொக்கி நிற்கிறேன், தாளாமத்தான் தள்ளி நிற்கிறேன். பாசமுள்ள தர்மம் இத பாவம்னு சொல்லாது, குருவிகட்டு கூட்டுக்குள்ள குண்டு வைக்கக்கூடாது. புத்தி கெட்ட தேசம் பொடி வச்சு பேசும், சாதி மத வேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம். வெற்றி வேறு வாசம், விடலை புள்ள நேசம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம். பாய்.